Taste the Daily. இப்படி மருத்துவமனையின் என்ட்ரன்ஸ் முகப்பிலேயே காசநோயாளிகள் சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் முதல் அவர்களுடன் வரும் உறவினர்கள் வரை அனைவருக்குமே அதிர்ச்சித்தான். காசநோய் தொற்று வியாதி என்பது ஊரறிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மற்ற நோயாளிகள் மீது அக்கறை இல்லையா என்ற சந்தேகம்தான் எழுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை நுழைவாயிலின் அருகிலேயே காச நோயாளிகளின் சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஜன்னல்கள் திறந்திருக்கும் நிலையில் அதன் வழியே காச நோயாளிகள் அடிக்கடி எச்சிலை உமிழ்வதாக கூறப்படும் நிலையில் அந்த எச்சில் மூலமாக நோய் பரவும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. காசநோய் பிரிவுங்கிற ஒரு பிரிவை என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அது மட்டுமல்லாது சிகிச்சை பெற்று வரும் காச நோயாளிகள் சர்வ சாதாரணமாக சாலை பகுதிக்கு சென்று தேநீர் அருந்திவிட்டு கையில் பார்சலோடு மீண்டும் சிகிச்சை அரங்கிற்குள் செல்வதாக கூறும் மக்கள் தேநீரை கூட கடைகளில் அனைவரும் குடிக்கும் டம்ளர்களிலேயே குடிப்பதாகவும் அதன் மூலம் எளிதாக நோய் பரவும் அச்சமுள்ளதாகவும் கூறுகின்றனர். அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட் இங்க டீ கடை வெளியில வந்து டீயை சாப்பிட்டு மறுபடியும் போறாங்க. அங்கே காரி துப்புறாங்க. பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு அங்க இருக்கிற அந்த பேஷண்ட் கிட்ட இருக்கிற கூட இருக்கிறவங்க வெளியில வந்து சாப்பாடு வாங்கிட்டு அவங்களுக்கு கொண்டுட்டு போறாங்க. பேஷண்டே வந்து ஆள் இல்லாத நேரத்தில் பேஷண்டே வந்து டீ சாப்பிட்டு போறது, சாப்பாடு வாங்கிட்டு போறது, வெளியில காரி துப்பிட்டு போறது, இது மாதிரி தொத்து வியாதிங்கிறது தெரிஞ்சிருந்து காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையும் வரை அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது மற்றவர்கள் சொல்லி மருத்துவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை காசநோய் உற்பத்தி செய்யும் நிலையம் போல மாறி உள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். உற்பத்தி பண்ற நிலையமா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு போய் பேஷண்ட் போகாத இடத்துல கொண்டு வச்சிருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா காசநோய் ஒழிக்கலாம். ஆனா ஒரு தொற்று நோய்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் மருத்துவருக்கு தெரியாம போச்சு? ஒரு தொற்று நோயை அதை குணப்படுத்துறதுக்கு பதிலாக மறுபடியும் உற்பத்தி பண்ற காசநோய் உற்பத்தி பண்ற ஒரு நிலையமா மாத்திருக்க. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் நடமாடுவதை கண்காணிக்க வேண்டிய மருத்துவர்களும் ஏன் எதையுமே கண்டுகொள்ளவில்லை என கேள்வி எழுப்பும் மக்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத தனி பில்டிங்கில் காசநோய் பிரிவை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த காசநோய் பிரிவை தனி பில்டிங்ல கொண்டு போய் தனியா அதுல வந்து எந்த மக்களுக்கு இடையூறு இல்லாத அளவு கொண்டு போய் வச்சு அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு கண்காணிப்பு இல்லாம மருத்துவமனையில வச்சிருக்காங்கன்னு சொன்னா அப்ப மருத்துவரே வந்து உற்பத்தி பண்ற நிலையம் வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு அக்கறை இல்லாத ஒரு மருத்துவர்களா இருக்காங்க. அது நிர்வாகத்தினுடைய நிர்வாக குறைபாடு தான் இது காரணம் தான் நாங்க சொல்ல முடியும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் பூபேஷ். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.